யாரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? இங்கு கூடியிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படவில்லை என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்துக்குள்ளவே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லல, இயேசு கிறிஸ்துவே நேரடியாகவே சொல்லியிருக்கக்கூடியது. சீடர்கள் சொன்னதல்ல, புனிதர்கள் சொன்னதல்ல, இல்லை நம்ம வழிநடத்தி செல்லக்கூடிய திருச்சபையை சொல்வதல்ல. இயேசு கிறிஸ்து நேரடியாகவே சொன்னது. ஜீவ புத்தகத்தில் வாழ்வின் நூலில் உங்களுடைய பெயர்கள் எழுதவில்லை என்று சொன்னால் நீங்கள் விண்ணக ராஜ்யத்திலேயே பிரவேசிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? விண்ணக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போவோமா? பார்த்தீங்களா? போவும் என்றதுக்கு சொல்வதற்கு நமக்கு ஒரு வெட்கம், ஒரு உறுதி இல்லை, ஒரு தைரியம் இல்லை. காரணம் என்ன? நம்மை பற்றி நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சொந்த மனைவிக்கு தெரியாது புருஷனுடைய இதயம் அவன் இதயத்தில் இருக்கக்கூடியது. தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சொந்த கணவனுக்கு தெரியுமா தன் மனைவியின் உள்ளத்தில் என்ன இருப்பது என்றது? தெரியாது, ரகசியம். ஆனா ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியும். நீங்க எவ்வளவுதான் மூடி மறைச்சு வச்சிருந்தாலும் நான் அவைகளை அறிந்து கொள்ளுவேன். இந்த அறிவினுடைய ஒரு பகுதி தான் ஜீவ புத்தகத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலேயே முதல் அதிகாரத்திலேயே 4ஆம் வசனத்தை பாருங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு, நம்புறீங்களா? பதில காண. ஆமா, இந்த இங்கிருந்து கீ போட்டேன்னா இந்த பொம்மை வந்து கீழே ஓடும் இல்லையா? அந்த மாதிரி இங்கிருந்து யாராவது சொன்னா அடுத்த ஆள் சொன்னா அடுத்த ஆள் சொன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்ல மாட்டீங்க. சந்தேகம்தான், சந்தேகம்தான். நான் சொன்னா பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஹல்லேலூயா சொல்லும் பொழுதும் ஆண்டவரை போற்றுவதற்கு அடையாளம். ஒவ்வொரு ஹல்லேலூயா சொல்லும் போதும் பல பாவங்களும் மன்னிக்கப்படும். நான் சொல்றேன், அவரை போற்ற போற்ற, அவரை புகழ புகழ நம் பாவங்கள் அவர் மறந்து விடுவார், மறந்து விடுவார். அவர் சொல்லுவார், சற்று நேரத்துக்குள்ளவே என் முகத்தை நான் மறைத்து வைத்திருந்தாலும், உங்களை நான் மறந்தாலும் உடனடியாகவே நான் திரும்பி வந்து உங்களை நினைவில் கொள்ளுவேன், உங்களுடைய சகல பாவங்களை நான் மன்னிப்பேன். ஆமென். பிரியமானவர், நாம் ஒன்றும் புண்ணியவானோ புண்ணியவதிகள் அல்ல, எல்லாரும் பாவிகள் தான். இயேசு சொன்னது அதுதான், அனைவரும் பாவிகள் தான். ஆனாலும் அவர் சொல்வதே நம்பு, என்ன நம்பு. ஒன்று நான் சொல்வதை நம்பு, அல்லது நான் செய்யும் செயல்களே பார்த்தாவது நம்பு. இந்த பாருங்க, இரண்டாவது என்ன சொல்றான் பாருங்க. யோவான் நற்செய்தியிலேயே முதல் அதிகாரத்திலேயே 14ஆம் வசனத்தை, வாக்கு மனிதனானார், நம்மிடையே வசித்தார், ஒரே மகன் இயேசு கிறிஸ்து என்னும் பெயரால் நம்மிடம் வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தாரா இல்லையா? அது நம்பணும். அவர் நம்மோட இருந்தார், நம்மோட வாழ்ந்தார், நமக்கு வழி காட்டினார், நமக்காகவே எல்லாம் செய்து முடித்தார். எதற்காக என்று சொன்னால், அந்த ஜீவ புத்தகத்திலேயே நம்முடைய பெயர்கள்
எழுதப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்து மூன்றாவதாக என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் நற்செய்தியிலேயே முதல் அதிகாரத்திலேயே 1:13 வாசித்து பாருங்க. இரத்தத்தினாலேயோ உடல் இச்சையினாலேயோ பிறக்கவில்லை, மாறாக கடவுளாய். இது நம்பணும். இது நம்பினால் மட்டும்தான் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதி சேர்ப்பதற்கு ஒரு படி. எல்கேஜி தாண்டி யூகேஜிக்கு கடை சென்று இருக்கிறோம். பிறந்த உடனே யாரும் வந்து அம்மான்னு கூப்பிடுறது உண்டா? பிறந்த உடனேயே அது அழுது கொண்டு இருப்பது பார்க்கலாம். அம்மான்னு கூப்பிடுமா? இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதையும் நீங்கள் நம்பி ஆகணும். நான் இரத்தத்தினாலேயோ மனித இச்சையினாலேயோ பிறக்கவில்லை, மாறாகவே கடவுளிடத்திலிருந்து நான் வந்தேன், விண்ணிலிருந்து நான் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 1:12 வாசிங்க. யோவான், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? இப்ப நாம போகுமா போகாதா? அங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சந்தேகம். இந்த வசனம் வீண்டு வாசிங்க. 1:12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு பிள்ளையாகும் உரிமையே, அதனால் ஜீவ புத்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போது நம்பிருக்கீங்களா? எல்லா முகத்தையும் பார்த்தாக்க கொஞ்சம் சிரிப்பா தெரியுது, மகிழ்ச்சியா தெரியுது. இதுவரைக்கும் சோகமா இருந்தோம். என் பேர் எழுதியிருக்குதா இல்லையோ, பேர் எழுதியிருக்குதா இல்லையா? இலவசமாக பொருள் கொடுத்தா வாங்க சொன்னா கடைசி வரைக்கும் நின்றுட்டு கிடைக்காம போறவங்களும் இருப்பாங்க இல்லையா? நாம் அந்த வகையில் இருக்கக்கூடாது. முந்திக்கணும். என்ன தினம் முந்திக்கணும். அப்போதான் நான் அந்த பேர் எழுதப்பட்ட இடத்துக்கு நம்ம போக முடியும். கண்டிப்பாகவே திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவர்கள் யாரும் விண்ணரசுக்குள்ளவே நுழைய முடியாது. இந்த ஜீவ புத்தகத்தை பற்றி எங்க எழுதியிருக்கு? வெளிப்பாடு புத்தகத்திலேயே 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது வாசிங்க. 20:12 பாருங்க. திருவெளிப்பாடு புத்தகம். இறந்தோர் சிறியோரும் பெரியோரும் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன். அப்பொழுது என்ன திறக்கப்பட்டது? என்ன திறக்கப்பட்டது? நூல்கள். அப்படின்னு சொன்னால் அநேக புத்தகங்கள் இருக்கலாம். நூல்கள் என்று சொல்லுகிறோம். அதில் என்ன எழுதியிருக்கு? அடுத்தது, வேறொரு புத்தகமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் என்ன? இயேசு என்ன சொன்னார்? வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் விண்ணரசுக்குள்ளவே நுழைய முடியாது. அதனுடைய தெளிவுபடுத்துகிறது. அதே அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கின்றோம். 20 அந்த கடைசி பாருங்க, கடைசி 20, வாழ்வின் நூலில் பேர் எழுதப்படாதோர் என்ன ஏரி? பாலா தேனா? பாலால தேனா, தேனால பாலா? பாலும் தேனும் ஒழுகக்கூடிய ஏரி இருக்கா இல்லையா? இப்ப வாசிச்சேங்களேன். என்ன ஏரி? அம்பத்தூர் ஏரியா?
எந்த ஏரியில் எரியப்படும் சொன்னார்? ஐயோ, மெழுகுவத்தி கொளுத்தி வச்சுட்டு அந்த இது கொஞ்சோண்டு மெழுகுவத்தி கையில் விழுந்தா எப்படி இருக்கும்? இங்கே கொளுத்துறவங்களுக்கு தெரியும். சுருக்கமாக சொல்கிறக்கூடிய வார்த்தை தான் சொன்னேன். மெழுகுபத்தி அன்றாடம் நம்ம கொளுத்தக்கூடியது. அந்த கொளுத்தக்கூடிய நேரத்திலேயே கொஞ்சோண்டு ஒழுகி ஒரு தொட்டு நம்ம கையிலே விழுந்தால், அது எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கடுகு வெடிக்கும் போது ஒரு கடுகு தெரிச்சு முகத்தில் விழுந்தால், சாதாரண நடக்கக்கூடிய காரியம் தான் சொன்னேன் இல்லையா சகோதரிகளை? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். கடுகு போட்ட உடனே தள்ளி நிற்கும் இல்லையா? யாராவது கடுகு போட்டுட்டு எட்டி பார்ப்பீங்களா வெடிக்குதா இல்லையான்னு? எண்ணெயில் கடுகு போட்டுட்டு யாராவது எட்டி பார்ப்பாங்களா? என்ன எட்டி பார்த்து பாருங்களேன். விண்ணக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதவர்களே நெருப்பு ஏரிக்குள்ளவே தள்ளப்படும். அதனால 4:12 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வேரிக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு முதல்ல இந்த யோவான் நற்செய்தியிலே 3 பாகங்களை வாசித்தோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நெருப்பு ஏரிக்குள்ள போகாம இருக்கணுமா? திருத்தூதர் பணிகள், ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரால அன்றி வேற எவராலும் அடுத்தது மீட்பு பெறும்படி, அதாவது ஜீவ புத்தகத்திலேயே பேர் எழுதும்படியாக. அதுதான் மீட்பு. மீட்பு என்பது என்ன? ஜீவ புத்தகத்திலேயே வாழ்வின் நூலிலேயே பேர் எழுதப்படுவதுதான். அதற்கு என்ன காரணம்? இது பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். இவரால் அன்றி வேறு எவராலும் ஜீவ புத்தகத்திலே பேரு எழுதப்பட முடியாது. இவரால் அன்றி வேறொரு பெயரும், இவருடைய பெயர் அன்றி வேறு எந்த பெயரும். அதான் ஏசியா புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். அநேக தெய்வங்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கின் தெய்வங்கள் இருக்கலாம். அந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. சிலை வடிவத்திலேயே இருக்கக்கூடிய தெய்வங்களாக நினைக்கக்கூடியது எல்லாம் தெய்வங்கள் அல்ல. கண்ணிருந்தும் காணாததும், கையிருந்து பேசா அப்படின்னு இல்லையா, காலிருந்து நடக்காது, வாயிருந்து காதிருந்து அப்படியெல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் அல்ல. வாழும் தெய்வம், நம்மோடு அன்றாடம் வாழும் தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயரன்றி வேறெந்த பெயரும் நமக்கு தரப்படவில்லை. இதையும் நாம் நம்பி உறுதியாகவே செயல்படணும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், அத்தனை தெய்வங்களும் தெய்வங்கள் அல்ல. என்ன தவிர வேறொரு தெய்வம் உங்களுக்கு பார்த்தீங்களா? 10 கட்டளைகளிலே முதல் கட்டளை அது, நான் தான் தெய்வம். என்னை தவிர வேறொரு தெய்வம் உங்களுக்கு இருத்தலாகாது. வேறொரு தெய்வத்தை நம்ம நாடி போகக்கூடாது. வேறொரு பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. வேறொரு வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது. வார்த்தை என்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித வடிவத்திலேயே நம்மிடத்தில் வந்தார் என்பதை பற்றி சற்று நேரம் முன்பே நம்ம வாசித்து படித்தோம். பிரியமானவரே, இந்த 4ஐயும் உறுதியாக நம்பக்கூடிய நமக்கு வாழ்வின் நூலில் பார்த்தீங்களா எவ்வளவோ மகிழ்ச்சியான செய்தி சொன்னேன். இதுவே லாட்ரி டிக்கெட் கிடைச்சேன்னு சொன்னா ஊராக சொல்லுவான். ஒரு 5000 ரூபா பரிசு கிடைச்சிச்சுன்னா கிடைச்சிருச்சுன்னுவான். தெருவிலேயே பலூன் வெடிச்சிருச்சுன்றான். தண்ணி எடுக்கக்கூடிய குழாய் அடியிலேயே ஒரு சிறுவன் சொன்னது தான் அது. அம்மா வெடிச்சிருச்சுன்றான். இந்த அம்மா ஐயோ வெடிச்சிருச்சுன்றான். உடனே கூடி நின்ற அந்த அப்பா அத்தனை அம்மாக்களும் ஐயோ வெடிச்சிருச்சு ஓடுறா, ஓடுன்னா. என்ன வெடிச்சிருச்சு?
அதில் ஒரு அம்மா தப்பி தவறி பாம்பாயிருக்கலாம். என்னது? பாம்பு வெடிச்சிருச்சான். ஆமாம், ஆட்டம் பாம்பு. அது வெடிச்சிருச்சா? எங்கே வெடிச்சிருச்சு? அந்த பையன் போயாச்சு. யார் சொன்னது? அந்த பையன் தான் சொன்ன. எந்த பையன்? கடைசியில் அந்த பையனை கூப்பிட்டு, அம்மா நீ நேத்திக்கு வாங்கி கொடுத்த அந்த பலூன் இருக்குல்ல, அது நல்லா ஊதிட்டம்மா, அது டம்மான்னு வெடிச்சிருச்சுன்ற. இயேசு கிறிஸ்து நம்மோடு அப்படி சொல்லலை. நான் தான் உலகம் தோன்றுவதற்கு முன்னையே நான் இருக்கிறேன். ஆமென். நானும் அவரும் ஒன்று, தந்தையும் மகனும் ஒன்று. நான் அவருக்கு மகனாயிருக்கிறேன். அதனால தான் நீங்கள் அனைவருமே தேவ பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எங்கே போகும்? தேவ பிள்ளைகள் எங்கே போகும்? விண்ணகத்துக்கு மட்டும்தான் போகும். சாத்தானின் பிள்ளைகள் எங்கே போகும்? நம்ம யாரு? அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. நானே கேள்வி நானே பதில், நானே கேள்வி நானே பதில். என்னம்மா இது? இது கூட ஓ பசி இருக்குதா? தாகம் இருக்கா? பசியும் தாகம் இராதுன்னு ஆண்டவர் சொன்னார். என் சதையை உண்டாலும் என் ரத்தத்தை பானம் செய்தால் அவர்களுக்கு பசியும் இராது, தாகம் இராது. நம்ம தினம் தினமும் உண்டு கொண்டு இருக்கிறோம், தினம் தினம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு தாகம் இருக்கலாமா? நமக்கு பசி இருக்கலாமா? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? இப்ப யாருங்க? நம்ம எங்க போகும்? கோயம்பேடா எங்க போகும்? விண்ணகத்துக்கு செல்லும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒன்று, 158 விதமான பாவங்கள் இருக்கு, தெரியுமா? அது என்னடா இது? இந்த வேத புத்தகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து வந்தால், நீங்கள் ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்து நீங்கள் எழுதப்பட்டு இருக்கிற கூடிய பாவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 158 விதமான பாவங்கள். நம்மளால் வாழ முடியுமா? திரும்பி பார்த்தா பாவம், எச்சி துப்புனா பாவம், நோக்கினா பாவியம், கேட்டா பாவம், இல்லையா? நடந்தாலும் அதுக்கு ஒரு பேர். என்னடா நடை இது? என்னடா நடை? ராஜ நடை அப்படின்னு நம்மளை ஆம்பளை பார்த்தா. பொம்பளை நடந்தாக்கா அண்ணா நடை, அதுக்கும் ஒரு குற்றம். துப்பினா ஏண்டா இப்படி துப்புற அப்படின்னுவான். அப்போ வாழவே முடியாது. அவ்வளவு பாவம் நிறைந்த இந்த உலகத்திலேயே எப்படி வாழ முடியும்? அதுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டார். அடா, இவ்வளோ பாவத்திலிருந்து அவங்க எப்படிடா வாழ முடியும்? தன் மகனிடத்திலேயே சொல்வது, ஏய் உனக்காவது நீ அங்கே போய் பார்த்தல 3 ஆண்டுகள் அல்ல, 33 ஆண்டுகள் அங்கே இருந்தா இல்லையா? அத்தனை பேரும் இருந்த போது, அத்தனை பாவங்கள் மத்தியில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இளவு செஞ்சு கொடுக்க கூடாதா? எக்ஸம்ஷன். அவங்க வாழணும். சாதாரணவர் அல்ல, என் மக்களிடா, என் மக்கள், என் தேர்வு கூட்டத்திலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். செலக்டட், நாட் எலெக்டட். அதனால அவர் எனக்கு வேணும், அவரை எனக்கு வேணும். அத்தனை பாவங்கள் மத்தியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களாலே இடமும் போக முடியாது, வலமும் போக முடியாது, முன்னும் போக முடியாது, பின்னும் வர முடியாது. அப்படியே அதோ கதியில் இருப்பார்கள். அதனால அவர்களுக்கு இன்னும் சற்று இழைத்து கொடுக்க வேண்டும். சில பாவங்களை எடுத்து விட வேண்டும், அது மாய்த்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். தப்பாக எழுதும் பொழுது ரப்பர் வச்சு, பென்சில் எழுதக்கூடியது ரப்பர் வச்சு அழிக்கிறது பார்த்துருக்கீங்களா? எல்கேஜிலிருந்தே நம்ம பார்க்கின்றோம், இல்லையா? இல்லையா? இப்போ நம்ம எல்கேஜிலாம் தாண்டியாச்சா இல்லையா? இப்போ தான் நம்ம கிறிஸ்தவனை பற்றி தெரியுமா? எல்கேஜி தாண்டி வந்துட்டோம் இல்லை, யூகேஜி தாண்டி வந்துட்டோம் இல்லை, ஹைஸ்கூலுக்கு வந்துட்டோம் இல்லை. தினம் தினம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம்.
தினம் தினமும் படிச்சு கொண்டு இருக்கிறோம். படிப்பறிவு கூடுமா குறையுமா? கூடிய அறிவிலேயே ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், அத்தனை பாவங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருள்படுத்த மாட்டேன் என்று ஏசியா இறைவாக்கினர் வழியாக சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அத்தனை பாவங்கள் இருந்தாலும் நான் அது பொருள்படுத்தவே மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் சிலுவையிலே தொங்கிய அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இன்று நீ என்னோடு. பிரியமானவரே, அப்படி நம்பவே வேண்டாம். அந்த ஒருவனுக்கு கொடுத்தது நமக்கும் கிடைக்கும் என்று பார்க்காதீங்க. காலையில் வந்தவனுக்கும் மதியம் வந்தவனுக்கும் மாலை வந்தவனுக்கும் ஒரே கூலி என்ற முறையிலேயே நான் ஆண்டவரை தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் கடைசியாக தேடினாலும் என்னை ஆண்டவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படின்னு இருக்கக்கூடாது. தேடிக்கொண்டே இருக்கணும். அவர் நல்ல ஆயனாயிருக்கிறார். நாம் யாராயிருக்கணும்? ஆட்டுக்குட்டியாவே இருக்கணும். அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கணும். எங்கே போறாங்களோ அந்த இடத்துக்கு நாமும் போய்கொண்டே இருக்கணும். இது திருவெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரம். திருவெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 158 பாவங்களையே ஆண்டவர் 6 பாவங்களாகவே மாற்றியிருக்கிறார். இந்த 6 மட்டும் 152 நீங்க விட்டு விடுங்கள், அது உங்களை பாதிக்காது. அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சு இன்று திருவெளிப்பாடு புத்தகத்திலேயே இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் 22ஆம் அதிகாரத்திலேயே 15ஆம் வசனம் பாருங்க. நடத்தை கெட்டோர், சூனியக்காரன், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய் சொல்லே ஆகிய அனைவரும் எதில் நுழைய மாட்டார்கள். நீங்க படிச்சு பார்க்க வேண்டிய முக்கிய பகுதி அது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 158 150 அதெல்லாம் விட்டு விடுங்க. ஆரம்பத்தில் இருந்து எழுதப்பட்ட அத்தனை பாவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த திருவெளிப்பாடு புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பாவங்கள் 6 அது நம்மில் இருக்கவே கூடாது. நம்மை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. நம்மை அணுகி வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் அது இருக்கக்கூடாது. எல்லோரும் மீட்கப்பட வேண்டும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லோரும் விண்டக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கப்பட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டி கூட கூட்டம் தெற்றி போகக்கூடாது. 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடி சென்றது போலவே நம்மையும் அவர் தேடி கண்டுபிடிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53. இயேசு அவர்களிடம், இயேசு நம்மிடம் அப்படின்னு வாசிங்க. இயேசு நம்மிடம் உறுதியாக சொல்லுகிறேன், என் சதையே உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நிலை வாழ்வு அடைய மாட்டீர். மற்றும் இறுதி நாளிலே உயர்த்தெழ செய்யும் பொழுது அந்த உயர்த்தெழக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய எங்கே அவர் செல்லணும்? உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குவேன், உங்களுக்கென்று ஒரு வீட்டை நான் உயர்வாக்குவேன், உங்களுக்கென்று ஒரு கிடப்பாளத்தை உயராக்குவேன், உங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டுவேன், அங்கே பிறகு வந்தன் உங்களை அழைத்து வருவேன், செல்லுவேன். அது நமக்குள்ள வீடாயிருக்கணும், நமக்கு எழுதப்பட்ட வீடாயிருக்கணும். அடுத்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு எழுதப்பட்டிருக்கிற வீட்டுக்கு நம்ம செல்லணும். செல்வதற்காக அவருடைய சதையும் அவருடைய இரத்தமும் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். சும்மா சொல்லவில்லை. தன் மகனையே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஏக மகனையே கையளிக்கும்படியாக உலகத்துக்கு கொடுக்கும்படியாக. உலகம் என்பது யாரு? நாம தான் உலகம்.
இந்த உலகத்துக்கு கொடுக்கிற விதத்திலேயே உங்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன். என் மகன் அழிந்து போனான், என் மகன் மரித்து போனான், என் மகன் ஒழிந்து போ, என் மகனா, அப்படி இல்லை. அவனே நான் உனக்கு பலியாக தரப்போகிறேன், இரத்த பலியாக தரப்போகிறேன். அந்த கயவன் அதுதான் கேட்பான். எனக்கு முன்கூட்டியே தெரியும், அவன் நினைப்பதற்கு முன்னையே எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கயவன் என்கிற அந்த பிசாசானவன், அந்த பேயானவன் கேட்கிறான், இந்த உலகம் பூரா என் கால் கீழிலே இருக்கிறது, என் எல்லா மக்களும் எனக்கு அடிமையாகி இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் விடுவிக்க வேண்டும் என்று நீ என்னோடு சொன்னால், ஒரே நிபந்தனை, ஒரே நிபந்தனை. பொன்னு வேண்டாம், வெள்ளி வேண்டாம், இடம் வேண்டாம், நிலம் வேண்டாம், உலகம் முழுவதும் எனக்கு வேண்டாம், அது அத்தனையும் எனக்கு தேவை. உன்னுடைய மகனுடைய கடைசி சொட்டு இரத்தம். எந்த தகப்பனாவது அது ஒத்துக்கொள்வாரா? ஒத்துக்கொள்வாரா? கடவுள் ஒத்துக்கொண்டார். அந்த மகனை கொடுத்தாவது அந்த மக்களை எனக்கு மீட்கப்பட வேண்டும். நான் தேர்வு செய்யப்பட்ட மக்கள், என் ஜனம், அது எனக்கு உரிமை, சொத்து, நான் விட்டு தர மாட்டேன். அதற்காகவே என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று சொல்லி அந்த மகனை நம்ம கொடுக்கிறார். யோவான் 3:16. Praise the Lord. இதற்கு மேலே என்ன சான்று வேணும்? பிரியமானவரே, நம் உலகத்தில் இருந்தாலும், உலக நாட்டத்தில் இருந்தாலும், உலகத்தோடு ஒட்டி இருந்தாலும், உலக வாழ்வில் இருந்தாலும், கடவுளே என்ற ஒரே சரணத்தோட, அவரின்றி நான் இல்லை என்று யார் நம்புகிறார்களோ, நான் என்றதல்ல, அவரின்றி நான் இல்லை, அவரின்றி எதையும் அசையாது என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, அவரின்றி என் வாழ்வு இல்லை, அவரின்றி என் குடும்பம் இல்லை, அவரின்றி என் மனைவி இல்லை, அவரின்றி என் கணவன் இல்லை, அவரின்றி என் பிள்ளை இல்லை, அவரின்றி எனக்கு எதுவும் இல்லை, அத்தனையும் பாழாய் போனாலும் அவர் மட்டும் எனக்கு வேண்டும், அவர் மட்டும் எனக்கு வேண்டும். எதற்கென்று சொன்னால், நானும் அவரோடு அந்த வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டு மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த விண்ணகத்திலேயே நாங்கள் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். ஆமென்.